ஜெயம் ரவியோட விஷயம் வந்து 10-15 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நடிகர் நடிகைக்கோ இல்ல ஏதோ ஒரு மனுஷங்களுக்கோ ஏன் சார் அந்த பிரியணும்ன்ற அந்த மனப்பான்மை வருது? என்ன காரணத்துக்காக பிரியறாங்க, என்ன காரணத்துக்காக சேர்ந்து வாழ்ந்தாங்க? இப்போ ஜெயம் ரவி கணேஷா இந்த விஷயத்துல கூட ஆர்த்தி ரவி அவங்க வந்து நான் இனிமே ஆர்த்தி ரவி தான், பட் நான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. செய்திகள் வேணுமா? சினிமாக்காரங்களுக்கு செய்தி வேணும். சினிமா இல்லை, இதை போல வந்து 20 வருஷம் வாழ்ந்துட்டு பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்தி ஆகலை. சினிமாக்காரங்கிறதுனால தான் இது செய்தி ஆகுது. இது இல்லாட்டி போனால் என்ன செய்தி? இவங்களை பின்பற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்ல சார், அதனால ஒரு அடித்தட்டு மக்கள்ல வந்து இந்த டைவர்ஸுங்கிறதே இருக்காது. கேட்டோம்னா அது எங்கேயா இன்னொட்டியோட சுற்றிட்டு வீட்டுக்குள்ளார வரதான் அது போயிடுச்சு. பெரிய இடத்துல நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற மாமனார் வந்து பெரிய இடமா இருந்தால் மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்து வேலைக்காரனாக தான் இருக்கணும், இல்லை வெளியே. தமிழ் நடிகர் வீட்டில் ஏமா அந்த பொண்ணு. சரி சார், இப்போ ரவி அவர்களும் வந்து நல்ல ஒரு ஹீரோ, அப்புறம் அவங்களும் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் தானே, இந்த மாதிரி போய் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லையே. பெரிய இடம் அதான் சார், ஈக்குவலா ரெண்டு பேருமே ஸ்டேட்டஸ்ல ஈக்குவல் தான். பிரச்சனையே வந்தது, நீ பெருசா நான் பெருசா. சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. ரவி அடையாளம் தெரியாத ஆளாக இருந்தபோது, அவங்க அப்பா மோகன் அடையாளம் தெரியாத ஆளாக இருந்தபோது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வாழ்வு கொடுத்தது வந்து அவருடைய மனைவியினுடைய. சார் இப்போ ரவி அவர்கள் வந்து இன்னுமே வந்து அவருக்கு கெரியர்ல பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார். இப்போ சினிமாக்காரங்க எல்லாத்துக்கும் அதான பிரச்சனை. எப்படியாவது திரும்ப ஒரு சினிமா போயிடுச்சு, அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணி வேற தொழிலுக்கு போகணும். மீடியா சீரியலுக்கு வந்துருக்கு, அதான் வழி. இன்னைக்கு சீரியல் நல்லா போயிட்டு. சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து வந்து டைவர்ஸ் சேருறது, அப்புறம் வந்து ஒன்னா போறது, அப்புறம் இது மாதிரி வர்றது. சினிமா நடிகர்களை பார்த்துட்டு மாறின காலமெல்லாம் மலையேறி போச்சோம்மா. இன்னைக்கு அதெல்லாம் அந்த மாதிரி மடத்தனமாக ஃபாலோ பண்ணுற இதெல்லாம். அதனால தான் ஃபேன்ஸுக்கு ஃபேன்னாக்கா என்ன தெரியுமா? ஃபெனாட்டிக்ஸ், வெறி பிடிச்ச வேண்டாம். இவ்வளோ ஷோ, அப்புறம் அந்த காரை கொண்டு போய் எங்கேயும் நிறுத்திட்டாங்க. வெளியில் வந்து நிற்கிறோம் ஆயிரக்கணக்கான. அது ஒரு உள்ள மண்டபத்துக்குள்ள போனாக்கா எண்ணி பார்த்தா ஒரு 500 பேர் கூட தேவை. அதுலேயும் 3 இது வெறும் பணக்காரர்கள், ஒரு 10 அடி தூரத்துக்கு ஒரு பேரிகேட், ஒரு அளவுக்கான பணக்காரர்கள் அடுத்த பேரிகேட், ஒரு கொஞ்சம் ரைட்டு பரவாயில்ல, அவங்க அல்பங்கள் நாங்கள்லாம். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். இந்த ஜெயம் ரவியோட விஷயம் வந்து உண்மையாவே 10-15 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நடிகர் நடிகைக்கோ இல்ல ஏதோ ஒரு மனுஷங்களுக்கோ ஏன் சார் அந்த பிரியணும்ன்ற அந்த மனப்பான்மை வருது? அதெல்லாம் கணக்கு எழுதுமா. என்ன காரணத்துக்காக பிரியறாங்க, என்ன காரணத்துக்காக சேர்ந்து வாழ்ந்தாங்க? இப்போ ஜெயம் ரவி இந்த கணேஷா இந்த விஷயத்துல கூட ஆர்த்தி ரவி அவங்க வந்து நான் இனிமே ஆர்த்தி ரவி தான், பட் நான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர் வந்து இந்த ஐசரி அவளோட ஃபங்க்ஷன்ல போயிட்டு இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இப்போ எல்லாருமே தப்பா பேசினதுக்கு அப்புறம் இவர் வந்து இவங்க தான் என்னோட வாழ்க்கை துணை அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்றது, இது மாதிரியான ஒரு நாடகம் தேவையா சார்? செய்திகள் வேணுமா? சினிமாக்காரங்களுக்கு செய்தி வேணும். சினிமா இல்ல சரி, எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இப்ப மக்கள் வந்து நான் படங்களை பார்க்க மாட்டேன், இனிமே ரவி அவர்கள் படமே பார்க்க மாட்டேன்னு சொல்றது இப்ப கெரியரே வந்து ஒரு பெரிய படம் வந்தால பாக்குறதுக்கு. படம் பார்க்க மாட்டேங்கிறது ரைட்டு, எடுத்தாங்களா யாராவது? எவன் எடுக்கிறான்? தியேட்டர்களே இல்லை. இப்போ என்ன எல்லாம் ஓடிடியில் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தமிழ் படங்கள் எங்கே ஓடுதுன்னு கூட தெரியல. வார பத்திரிகைகளில் வர்ற விமர்சனத்தை வச்சு தான் இப்படி ஒரு படம் ஓடுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஃபைன் சார். இப்போ இந்த ஜெயம் ரவி உலகம் உளுந்து போச்சுமா சார், அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி செய்திகள்லாம். சரி சார், இப்போ டைவர்ஸ் பண்ணி தான் இப்போ இவங்களை பற்றி நான் வந்து பேசிக்கணுமா சார்? இதை போல வந்து 20 வருஷம் வாழ்ந்துட்டு பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்தி ஆகலை. சினிமாக்காரங்கிறதுனால தான் இது செய்தி ஆயிருக்கு. இது இல்லாட்டி போனால் என்ன செய்தி? சார் ஏன் சினிமாக்காரங்க அப்படின்னா இவங்களை பின்பற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்ல சார், அதனால ஒரு தாக்கத்தை தெரியாதவங்களும் டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அம்மா அடித்தட்டு மக்கள்ல வந்து இந்த டைவர்ஸுங்கிறதே இருக்காது. கேட்டோம்னா அது எங்கேயா இன்னொட்டியோட சுற்றிட்டு வீட்டுக்குள்ளார வரதான் அது போயிடுச்சு அப்படின்னு, அவ்வளோதாங்க. அவங்க லைட்டாக எடுத்துப்பாங்கன்றீங்க. ஏன்னா நாங்கள் அவங்களோட தான் இருக்கிறோம். அவங்களுக்கு மனசு பாதிக்காது. ஒரு சமூக சேவை இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு இவங்க குடிச்சை மாட்டு வாரியத்தில் நிறைய கிளினிக்கில் நான் ஒர்க் பண்ணிடுறேன். இப்போ தான் நான் போகிறதில்லை. போனாக்கா அங்கே இதெல்லாம் வரும். என்னம்மா நீ மாத்திரம் வரும், அது ஏதோ ஒரு இன்னொருத்தி இழுத்துட்டு போச்சு, அதை இனிமேல் வராதுன்ட்டு அது போயிடுச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படி. ரொம்ப சாதாரணம் இதெல்லாம். அந்த பக்கத்தில் இதெல்லாம் ரொம்ப இது
ஒரு ஒரு இது வந்து ஒரு வாரமாக ஆளை காணோன்னு சொல்லி அதை என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு அம்மா சொல்லிச்சு. நான் அந்த ஜெரின்னு ஒருத்தர் என் கூட இருந்த 2 பேரும் சேர்ந்து அந்த ஆளை தேடி கீடி ஒரு வாரம் லீவை போட்டு தேடி பிடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தேன். என் வீட்டுக்காக கூப்பிட்டு வந்தேன். நான் தான் வானாண்டு போயிட்டு இருந்தேன். ஏன் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ஆள் சாட்டுக்கு வந்தான். இது வந்து இந்த நாசமாக போனவன் இங்கே எடுத்துகிட்டு கூப்பிட்டு போ. ஏன் கூட்ட வேலை பற்றிக்கிட்டு தான் வேலையா அப்படி தேவையாடா நமக்கு. அன்னைக்கு தான் புரிஞ்சு அந்த வாழ்க்கை வேற. பெரிய பணக்காரர் குடும்பங்களில் வந்து புருஷனை பார்த்தே இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய இடங்கள்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் வீட்டில் ஒரு திருமண நிச்சயம் நடந்தது. இன்னும் எங்கள் அண்ணன் அமைச்சராக இருந்ததுனால அவரை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்லேயே இருக்கிறதுனால அந்த நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் ஒளியோடு அந்த ஏன்னா என்ன மாதிரி இந்த புள்ளையும் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிட்டேன். கூட போனவு பையன் யாருன்னா அமெரிக்காவில் செட்டுட்டு அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய அரசாங்க இதில் பெரிய ஆஃபீஸர், பெரிய பதவி, உயர் பதவி. அவருடைய மகன்னாங்க. இந்த பொண்ணு வந்து பெரிய தொழிலதிபர், பெரிய பிரபலம். இதெல்லாம் இது பண்ணும்போது ஜோடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வச்சாங்க. கல்யாணம் வரல ஆகும், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு. உடனே பேடவாயை வச்சுக்கிட்டியா நீ என்னாரு. எங்கள் அண்ணன் திட்டாரு. எண்ணி அமெரிக்காவுக்கு போய் ஒரு வருஷம் தான் இருக்குது. நல்லா தாண்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்னாரு. பார்க்கலான்னு 2வது வருஷம் பொண்ணு வந்துருச்சு. காரணம் இங்கே அது பாப்புலர். அமெரிக்காவில் அடையாளம் தெரியல, குடும்ப பொண்ணாக இருக்கணும். இங்கே டெய்லி ஃபங்க்ஷனு, ட்ராமா, டான்ஸு, அங்கே இல்லாத பார்ட்டியா சார்? அங்கே இது யாரு 10ஓட 11 அமெரிக்காவில் இந்த பொண்ணுக்கு யாருன்னு தெரியாது. இங்கே வந்து இவர் இந்த தொழிலதிபருடைய டாக்டர். அவ்வளோ பெரிய இடம். பெரிய இடத்துல நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற மாமனார் வந்து பெரிய இடமாக இருந்தால் மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்து வேலைக்காரனாக தான் இருக்கணும், இல்லை வெளியே. தமிழ் நடிகர் வீட்டில் ஏமா அந்த பொண்ணு எல்லாருமே டைவர்ஸ் பண்ணி. சரி சார், அப்படி பார்த்தா வந்து இப்போ ரவி அவர்களும் வந்து நல்ல ஒரு ஹீரோ, அப்புறம் அவங்களும் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் தானே. இந்த மாதிரி போய் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லையே. பொண்ணு பெரிய இடம் தான் அவங்க. ஓகே, அந்த பொண்ணு பெரிய இடம், பெரிய இடம். அதான் சார், ஈக்குவலா 2 பேருமே ஸ்டேட்டஸ்ல அதனால தான் பிரச்சனையே வந்தது. நீ பெருசா நான் பெருசா. என்ன சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. ரவி அடையாளம் தெரியாத ஆளாக இருந்தபோது, அவங்க அப்பா மோகன் அடையாளம் தெரியாத ஆளாக இருந்தபோது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வாழ்வு கொடுத்தது வந்து அவருடைய மனைவியினுடைய குடும்பம். எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி சார் அது வந்து அவங்க அதே இன்னைக்கு அது ஒரு காரணங்களுக்காக பப்ளிசிட்டி வேணும். இருக்கிற இடம் தெரியல, பெருசாக வளர்ந்துக்கிட்டு வர இடத்துல சினிமா போயிடுச்சு சார். பப்ளிசிட்டி கிடைக்கும். அதனால தான் அவர் விஜய் வந்து 150 கோடி வாங்கிட்டு இருந்தவர் வந்து பப்ளிசிட்டி வேணுங்கிறத ஒரு கட்சி ஆரம்பித்தார். இவர் கட்சி ஆரம்பிக்கிறது தைரியமில்லை, இந்த மாதிரி செய்திகளில் போயிட்டுருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து சேட்டலைட் டிவியில் நடக்கிற ப்ரோக்ராம்லாம் தலையை கட்டிட்டு சுற்றுறாரு. பல பேர் சீரியலுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, பாப்புலாரிட்டி வேணும். வந்து காரை விட்டு இறங்கணுன்னு நம்ம தலைவர் 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 வந்து யார் என்னான்னு. நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோமா, எனக்கு நேற்று நானே ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்ன யாருக்குமே தெரியல. அப்படியே எழுதி காந்தராஜ் வந்துருக்கேன், காந்தராஜ் யாருக்கு நான் கூட சொன்னேன். அப்படியே நொந்து போயிட்டேன். அதான் நான் சொன்னேன், ஒரு பேர் எடுத்து கல்யாணத்துக்கு போனேன். சிஎம் வந்தாரு, என்ன போலீஸ்காரன் அடித்து அடி வாங்கலை, தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டேன். உள்ளே போகல நான். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அந்த கல்யாண மாதிரி நான் இது ஒன்று பார்த்தது. கல்யாண மண்டபத்துக்கிட்ட போயிட்டேன். இதுதான் கல்யாண மண்டபம், இந்த இடத்துல இங்கே தான் இருக்குது. இறங்கி போயிட்டா உள்ளே போயிடலாம். இறங்க உள்ள உட்காருங்க சார், உங்களை கொண்டு விடுவாங்க. ஐயோ இங்கே தான் இருக்குது, நான் உள்ளே இல்லை சார், இறங்க உள்ள காரை கதவை திறக்க உள்ள 1.5 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் அங்கே இறக்கி வண்டி விட்டு இறக்கி எலக்ட்ரிக் காரில் திருப்பி கொண்டு வந்து இருக்கிறாங்க. எலக்ட்ரிக் கார் வச்சுருக்காங்க, அது தெரியணுமா, அதுக்காக அங்கே கம்பல்சரியாக கூப்பிட்டு போய் அங்கேருந்து திருப்பி கூப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி படம் சரி. இவங்களோட அந்த ஒரு ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ ஷோ. அப்புறம் அந்த காரை கொண்டு போய் எங்கேயும் நிறுத்திட்டாங்க. வெளியில் வந்து நிற்கிறோம் ஆயிரக்கணக்கான. அது ஒரு உள்ள மண்டபத்துக்குள்ள போனாக்கா எண்ணி பார்த்தா ஒரு 500 பேர் கூட தேவை. அதுலேயும் 3 இது பெரும் பணக்காரர்கள் ஒரு 10 அடி தூரத்துக்கு ஒரு பேரிகேட், ஒரு அளவுக்கான பணக்காரர்கள் அடுத்த பேரிகேட், ஒரு கொஞ்சம் ரைட்டு பரவாயில்ல அவங்க அல்பங்கள், நாங்கள்லாம் பின்னாடி பிரித்து வச்சுருந்தாங்க. கல்யாணத்தில் இந்த மாதிரியான ஏற்பாடுகள். அது அப்பதான் நினச்சிக்கிட்டேன், திடீர்னு பணக்காரானா இப்படித்தான் தான் பண்ணுவாங்க. ஃபைன் சார், ஓகே. இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா,
இந்த சினிமாக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த விளம்பரங்கள் தேவை. ஆனால் என்ன பரிதாபம், அந்த திருமணத்தை பற்றி எந்த பத்திரிகையும் நான் பார்க்கல. சார் இப்போ ரவி அவர்கள் வந்து இன்னுமே வந்து அவருக்கு கெரியர்ல பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார். இப்போதாம்மா வந்தார், ஒரு 10 படம் தான் நடித்தார், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிப்போச்சுமா. அப்புறம் அதுதான் இப்போ சினிமாக்காரங்க எல்லாத்துக்கும் அதான பிரச்சனை. எப்படியாவது திரும்ப ஒரு சினிமா போயிடுச்சு, அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், வேறு தொழிலுக்கு போகணும். மீடியா சீரியலுக்கு வந்துருக்கு, அதான் வழி. இன்றைக்கி சீரியல் நல்லா போயிட்டுருக்கு. நிறைய வந்து அது பட்ஜெட்டில் வந்து கிரியேட் ஆச்சு. அதுவும் கார்த்திக் சுப்பராஜ், சூர்யா அவர்கள் அந்த நிறைய அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்த அந்த தருணத்தில் எல்லா தேட்டர்ஸுமே வந்து புக் பண்ண அந்த தருணத்தில் அது பெருசாக ஓடல. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போது இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு விளம்பரம் கூட இல்லாமல் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அதிக ஷோஸ் வந்து கொடுக்குற அளவுக்கு தேட்டர்ஸ் முன் வந்திருக்காங்க. என்ன எத்தனை பேர் பார்த்துட்டாங்க? நீங்கள் சொல்கிற படம் வந்து தான் எனக்கு தெரியல. இல்லை சார், இப்போ அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் சார். பேசக்கூட இல்லை சார். டூரிஸ்ட் ஏன்னா ரோலக்ஸ் நீங்கள் தான் பப்ளிசிட்டி இருக்கிற அந்த விளம்பரம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கல. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு இப்போ அவ்வளோ பேர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணதால வேர்ட் ஆஃப் மவுத். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரல என்னாச்சு, படம் ரிலீஸ் ஆன உடனே 3வது காட்சியிலே 300 கோடி ரூபா வசூல்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த செய்திகளே இல்லையே. ஏன்னா இடி ரைடு வந்து ஒரு புஷ்பா படத்துக்கு ஒரு ரைடு வந்ததுக்கப்புறம் வாய் பிடிக்கிட்டீங்க. எங்கள் படம் ஓடுது. பசங்கிட்ட கேட்கலன்னா இந்த படம் வந்திருக்காம கொடுங்க சார், 2 நாளில் ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். யார் தேட்டருக்கு போகிறேன்? முதல்ல படம் ரிலீஸ் ஆகுது, பர்டிகுலராக விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கிளாஸில் பசங்க இருக்க மாட்டாங்க. அது கேட்டால் விஜய் படம் வந்துருக்குங்க, எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். என்ன ஓடிடியில் வந்துடும் சார், இது விஜய் படமே. அதான் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு டெக்னாலஜி வளர அதனால தான் எதிர்காலத்தில் எலெக்ஷன்லாம் கூட வந்து ஓடிடியில் நடந்துடும். அரசாங்கமே ஓடிடியில் போடும். அரசாங்கமே ஓடிடியில் போடும். புதுசாக சொல்கிறீங்க சார் நீங்கள். பிரசவங்களே வந்து டேட் குறித்து இந்த டைமில் இப்போ குழந்தை இப்போ டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பெயின் எடுக்கணுங்கிற பிரசவ வேதனை வரணுங்கிற இதே கிடையாது. குழந்தைய ஸ்கேன் பண்ணுறாங்க, நல்லா ஃபுல் மெச்சூர் ஆகிடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து கொடுத்துட்றாங்க. இனிமேல் விடாதீங்க, அது டெலிவரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நல்லா நேராக பார்க்குறீங்களா, பார்த்துட்டு சொல்லிவிடுங்க, அந்த டைமில் சர்ஜரி வச்சிடலான்னு பண்ணிடுறாங்க. இப்போல்லாம் டெலிவரி அந்த ஃபுல் அந்த ஸ்கேன் எடுக்கிறாங்க, ஃபுல் க்ரோத், பேபி இஸ் சேஃப் அப்படின்னாக்கா எடுத்துடுறாங்க. they are not waiting for delivery pain. நார்மல் டெலிவரி அந்த பெயின் அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது. ஓகே, இது மாதிரி ஒவ்வொன்றும் மாறிட்டு வருது. நான் படித்த படிப்பு வேறு, இன்றைக்கி நான் படித்த படிப்பு வேறு. இங்கே இருக்கிற இந்த பொம்மைகள் தான் நிஜம், இது மாறல. இந்த உறுப்புகள்லாம் அப்படியே தான் இருக்குது, அதுக்கான வைத்திய முறைகள் மாறிடுச்சு. உண்மைதான் சார். சார், இப்போது இந்த மாதிரியான வந்து சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து வந்து டைவர்ஸ் சேர்றது, அப்புறம் வந்து ஒன்றா போகிறது, அப்புறம் இது மாதிரி வர்றது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய நியூஸா அப்படின்னு பார்க்குறதுல இவங்களாம் சினிமா பிரபலங்கள் தானே சார். இப்போ நம்மளும் பேசுகிறோம், இவங்க வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து அவனே பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு இது கிரியேட் ஆகாதா சார்? சினிமா நடிகர்களை பார்த்துட்டு மாறின காலமெல்லாம் மலையேறி போச்சம்மா. இன்றைக்கி அதெல்லாம் அந்த மாதிரி அடத்தனமாக ஃபாலோ பண்ணுற இதெல்லாம், அதனால தான் ஃபேன்ஸுன்னு பேர். சினிமா ரசிகர்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஃபேன்ஸ் அப்படின்னு. ஃபேன்னாக்கா என்ன தெரியுமா? ஃபேனட்டிக்னு அர்த்தம். ஃபெனட்டிக்ஸ் வெறி பிடிச்சவன் அர்த்தம். அதை சுருக்கமாக ஃபேன் வச்சாங்க. வெறிய அலைவானது. இன்றைக்கி அது மாதிரி வெறித்தனமாக இருக்கிறதுக்கு யாரும் இல்லை. இனிமேல் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமும் வராது இல்லை சார்? இனிமேல் வருது, அது முடிஞ்சு போச்சு. வேறு ஏதாவது ஒரு பரிமாணம் வரலாம், ஒரு விளையாட்டோ ஏதோ ஒரு ட்ராமா, அது மாதிரி ஏதோ ஒன்று புதுசாக வரலாம். அவங்கள பார்த்து பின்னாடி போகிறவங்க இருக்கலாம். ஒரு காலத்தில் மோசஸ் பின்னாடி போனாங்க, ஒரு காலத்தில் ஜீசஸ் பின்னாடி போனாங்க, ஒரு காலத்தில் நபிகள் பின்னாடி போனாங்க, ஒரு காலத்தில் மகாவீரர் பின்னாடி போனாங்க, ஒரு காலத்தில் புத்தர் பின்னாடி, விவேகானந்தர் பக்கத்தில் போனாங்க. ஒவ்வொரு காலத்தில் ஒரு காலத்தில் பெரியாருக்கு வர்றாங்க, ஒரு காலத்தில் அண்ணா பின்னாடி போனாங்க, ஒரு காலத்தில் கலைஞர் பின்னாடி, அம்பேத்கர் பின்னாடி. ஒவ்வொரு சீசனில் ஒருத்தர் வந்து பெருசாக வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சார், இப்போ சொன்ன தலைவர்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் இருக்கிறனால பேர் சொல்லிட்டு சொல்கிற ஆள் நான் தான் கிடச்சி. என் மகனுக்கு தெரியாது யாரு, உங்க பையனுக்கேவா தெரியாது. பெரியார் பிறந்த அன்றைக்கி பிறந்தவாங்க, செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த அன்றைக்கி. அதான் திராவிட கழக தோழர் சொன்னாங்க, நீ பெரியாரை மறந்தா கூட உன் மகன் அன்றைக்கி பிறந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கான் பாடுறான்னு. அவங்ககிட்ட போய் பெரியார்னாக்கா யாருன்னு கேட்குறேன். காலையில் எந்திரிச்ச உடனே பயபக்தியாக சாமி கும்பிட்டு தான் போகிறான். அவங்ககிட்ட போய் பெரியாரை பற்றி உன்னோட வச்சுக்கோங்க.
முடிஞ்சு போச்சு. புரியுது சார். அந்த திராவிட இயக்கத்தினுடைய முழு பலனையும் அனுபவித்த என்னுடைய உறவுக்காரர்கள், அந்த குடும்பம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற அளவுக்கு போகுது. சாமி இல்லாம எதுவுமே இல்லைன்ற மாதிரி இப்போ நீங்க மாறி இருக்கீங்க. அவங்க கிட்ட போய் அதெல்லாம் பேசுனாக்க என்ன உதப்பாங்க. கரெக்ட் தான் சார். எனிவேஸ் இவ்வளோ நேரம் எங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.